Hi students, இங்கே நம்ம தேர்ட் லெசன் ஒன்று பார்க்கலாம். ஸோ இங்கே 2 3 அப்படின்றது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா -1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த -1 அப்படிங்கிறதுனால இந்த மைனஸ் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ்ல 1 அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷனில் நம்ம தேடி பார்க்குறோம். ஸோ 1 நெகட்டிவ் அப்படின்றது இல்லையா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ செகண்ட் ஒன் வேர்டு, இதில் இந்த சமேஷன் கிட்ட இருக்கிறது தான் நமக்கு ஆன்சரு. இந்த சமேஷன் மேலே இருக்கு இல்லையா என், ஸோ இந்த என் தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. இங்கே எஃப் அண்டு ஜி அப்படின்னு இருக்கு. ஸோ எஃப் அண்ட் ஜியை வந்து எஃப் டாட் ஜி, எஃப்ஜி அந்த மாதிரி நம்ம எழுதுறோம். அதே மாதிரி எம் அண்டு என், அப்போ எம் அண்டு என் எப்படி எழுதலாம்னா எம் டாட் என் இல்லை எம்என் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ எம்என் அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே பாலினாமியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆஃப் டிகிரி n ஆல்வேஸ் ஹேஸ் அப்படின்றது. ஸோ இதில் ஆப்ஷனில் நமக்கு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுங்க, n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வருது. இந்த ஃபிஃப்த் ஒன்னில் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது அந்த சைடு போச்சு அப்படின்னா மைனஸ் ஆர் அப்படின்னு போகும். இந்த கியூ மல்டிப்ளைல இருக்கு, அந்த சைடு போச்சு அப்படின்னா டிவைடில் போகும். இப்போ மைனஸ் ஆர் பை கியூ அப்படிங்கிறது. ஸோ மைனஸ் ஆர் பை கியூ இங்கே 1 ஆல்ஃபான்னு இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கலாக இருக்கனால இதை ரெசிப்ரோக்கல் எடுங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் கியூ பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் மைனஸ் கியூ பை ஆர், ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் ஒன்றும் இல்லை, ப்ளஸ் 64 எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ ப்ளஸ் 64 அந்த சைடு போச்சு அப்படின்னா மைனஸ் 64 போகும். இதில் எக்ஸ் கியூப் இருக்கனால இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ இதுக்கு 64க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா -4 அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இந்த செவன்த் ஒன் வேர்டு பாருங்க. ஸோ இதில் இந்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த ஆப்ஷனில் கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் சிம்பிள் அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் சிம்பிளை வச்சு ஒரு 3 சம்ஸ் வந்து இருக்கு ஆப்ஷன் வரக்கூடியது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு மாடுலஸ் கே, ஓகேங்களா? ஸோ செகண்டு ஏ, ஏயை வச்சு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த 9th ஒன்று பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஏயை வச்சு நமக்கு ஆன்சர் இருக்கு. ஏ வந்து நார்மல் ஏ வந்து போட்டிருக்காங்க, அதில் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் சிம்பிள் இருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நமக்கு இருக்கு. ஸோ அங்கே என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாகவே இதில் தான் லெஸ் தென் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். ஸோ இதில் 6 தான் மேக்ஸிமம் நம்பர் இருக்கு. 7th ஒன்றும் இல்லை, 0 இந்த 6 மேக்ஸிமம் இருக்கனால நமக்கு 6 தான் ஆன்சராக இருக்கும், 0 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த 6ல் என்னென்ன சிம்பிள் போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ 6க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு, இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு, இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு. ஸோ இப்போ இங்கே எதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 6ங்கிறது கிரேட்டர் நம்பர் தான், ரைட்டுங்களா? ஸோ 6ங்கிறது கிரேட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெரிய நம்பர் தான், ஸோ அதனால கிரேட்டர், அதனால கிரேட்டர் தென் அப்படிங்கிற சிம்பிள் போடுறோம். மாடுலஸ் இருக்கனால ஈக்குவல் டு போடுறோம். ஸோ அப்போ மாடுலஸ் கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ ஏன் கிரேட்டர் அப்படின்னா 6 வந்து கிரேட்டர், ரைட்? செகண்டு இந்த ஒன்றுல 9th ஒன்னோட நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 9th ஒன்றில் ஏ இருக்குங்க இல்லையா? ஸோ ஏ அது 0வோட தான் கம்பேரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 0வோட கம்பேர் பண்ணனால 0ங்கிறது லெஸ் நம்பர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். லெஸ், இப்போ 0ங்கிறது லெஸ் நம்பர், அப்போ லெஸ் அப்படிங்கிறனால லெஸ் தென் சிம்பிள் போடணும், அவ்வளோ. ஸோ அப்போ 9th ஒன்னோடுக்கு ஏ லெஸ் தென் 0 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஸோ இப்போ 7th ஒன்னோடுக்கு ஆப்ஷன் டி, ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஒன்று நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த தேர்டு ஒன்றுக்கு அங்கே ஆப்ஷன் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து 1/√2 அப்படின்னு இருக்கும். ஸோ இருக்கிறதுலே 1/√2 அப்படிங்கிறது, இந்த 1/√2 வந்து லெஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ 1/√2 அப்படிங்கிறது லெஸ்ஸு. எப்படி லெஸ் அப்படின்னா 1/√2 இருக்கு இல்லையா? ஸோ 1/√2னா 1/1.4 அப்படிங்கிறது அர்த்தம், ரூட்டோட வேல்யூ. அப்போ இதால் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 0. something அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கும். அப்போ 0. something நமக்கு கிடைக்குது அப்படின்னா 0ங்கிறனால லெஸ் வந்தது இல்லையா? ஸோ அதனால லெஸ்ஸு.
மாடலஸ் இருக்கனால ஈக்குவல். ஸோ இதுக்கு ஸோ டோட்டலாக நமக்கு 3 இந்த லெஸ் தென் சிம்பிளை வச்சிருக்கு. ஸோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளை வச்சிருக்கு. கேக்கு மட்டும் தான் நமக்கு என்ன வந்தது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கு. ஏக்கும் லெஸ் தென் தான், மாடலஸ் ஆல்ஃபாவுக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் தான் நமக்கு வந்தது. சரியா, ஈக்குவல்ட்டுங்கிறது இந்த மாடலஸ் இருக்கிறதுனால. ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஒன் வேர்ட்ஸ் தான் நமக்கு சிம்பிள் வச்சு வர்றது. ரைட். நெக்ஸ்ட் 8th ஒன் வேர்டு. இதில் 2 இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ 2 இஸ் மோர். ஸோ 2 அதிகமாக இருக்கிறனால நம்ம ஆன்சர் வந்து 2ன்னு தான் போட போகிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 9th ஒன் வேர்டு முடிஞ்சு. 10th ஒன் வேர்டு பாருங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். 4, 5. ஸோ 4 divided by 5, 4/5 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது 10th ஒன் வேர்டு. தேங்க்யூ.